வாழ்வதற்கு பல எண்ணற்ற போராட்டங்களை செய்து நாட்டுநடு போராட்டம், தலையெடுக்கும் போராட்டம் என பல்வேறு போராட்டங்களை அறிவித்து இந்த பஸ் நிலையத்தை மிக சிறப்பாக இயக்கி வைத்த மரியாதைக்குரிய வழக்கறிஞர் நல்விழி விஸ்வராஜ் அவர்கள் இறுதி உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். ராசிபுரம் நகர மக்களுடைய உரிமையை, வணிக மக்களுடைய வாழ்வாதாரத்தை, தொழிலாளர்கள், விவசாயிகள், மாணவர்கள், இளைஞர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே ராசிபுரம் மக்கள் நலக்குழு தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி வருவதற்குரிய ஒரு கட்டமாக இன்றைய தினம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகளுக்கு ஆன்லைன் வழியாக டெண்டர் விடுவதை கண்டித்து கருப்பு பேட்ச் அணிந்து அறவழி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ராசிபுரம் நகர மக்கள் நலக்குழுவுடைய போராட்டத்தை நான் கலந்திருக்கூடிய 10 ரூபாய் இயக்கம் சார்பாகவும் ராசிபுரம் நகர மக்கள் சார்பாகவும் வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். நகரத்திலே பேருந்து நிலையம் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலே மக்களுக்கு எளிமையான இடத்திலே பேருந்து நிலையம் இருக்க வேண்டும். பஸ் ஸ்டாப் என்பது மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும். பஸ் நிலையம் மக்களுக்கு அருகாமையிலே இருக்க வேண்டும். மருத்துவமனை மக்களுக்கு அருகாமையிலே இருக்க வேண்டும். மக்களுக்கு என்னென்ன வசதிகள், அடிப்படை வசதிகள் தினசரி தேவைப்படுகின்றோ அவையெல்லாம் மக்கள் எங்கே இருக்கின்றார்களோ அங்கே இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய தமிழக அரசு, இன்றைய ராசிபுரம் நகர நிர்வாகம், ராசிபுரம் நகராட்சியினுடைய புதிய பேருந்து நிலையம், நகர மக்களுக்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கிற பேருந்து நிலையத்தை 8 கிலோமீட்டருக்கு அந்தாண்டே ஏரி பகுதியிலே, மக்களுக்கு பயன்பாட்டிலே இல்லாத பகுதியிலே, நடு காட்டிலே, நீர்பிடிப்பு பகுதியிலே, மக்களே வராத பகுதியிலே பேருந்து நிலையத்தை மாற்றுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். ராசிபுரம் நகரத்திலே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையை அணைப்பாளையத்துக்கு மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ராசிபுரம் நகர மக்களுக்கு அதிகமாக தேவையில்லாத சிறைச்சாலை ராசிபுரம் நகரத்திலே மையப்பகுதியிலே இருக்கின்றது. புதிதாக கட்டக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகம் நகர மக்கள் பயன்படுத்தக்கூடிய பழைய பேருந்து நிலையம் மையப்பகுதியிலே இருக்கின்றது. எதெல்லாம் மக்களுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் நகரத்துக்குள்ளார இருக்கும். மக்களுக்கு எது தேவையோ அது மக்களுக்கு பயன்படாத வகையிலே தூரத்திலே கொண்டு போய் வைப்பதை ராசிபுரம் நகர நிர்வாகம், இன்றைய ஆட்சியாளர்கள் ஒரு கொள்கை முடிவாக எடுத்திருக்கிறார்கள். அந்த கொள்கை முடிவை ராசிபுரம் நகர மக்களுக்கு இந்த ஆட்சியாளர்கள் துரோகத்தை வெளிக்காட்டக்கூடிய வகையிலே தொடர்ந்து ராசிபுரம் நகர மக்கள் பல்வேறு வகையிலே மரியாதைக்குரிய ஆட்சியாளர்களே, நகரம் இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டத்தில் வருகின்றார். என்னுடைய எதிர்ப்பை காட்டக்கூடிய வகையிலே தமிழகத்துடைய முதல்வருக்கு கருப்பு கொடி காட்டு போராட்டத்தை அறிவிப்பதற்கு எங்களுக்கு ஒரு நிமிடம் போதும். ஏனென்றால் எங்களுக்கு தமிழக முதலமைச்சரான இரும்பு மங்கை ஜெயலலிதா அவர்களுக்கே கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தை நடத்திய அனுபவம் இருக்கின்றது. முதல்வருக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தை அறிவிப்பதற்கு எங்களுக்கு ஒரு நிமிடம் போதும். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழமையும், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு போராளிகளும் ராசிபுரம் நகர மக்களுடைய வாழ்விற்காக, வாழ்வாதாரத்திற்காக, உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடியவர்கள், சிறை சென்றவர்கள், ஆலங்குடி ஜெயிலை பார்த்தவர்கள், 15 நாள் தண்ணி வரல நகராட்சி பூட்டி ஜெயிலுக்கு போனவங்க. நாமக்கல் மாவட்டம் அறிவித்த போது ராசிபுரத்தை மாவட்டமாக அறிவிக்காமல் நாமக்கலை மாவட்டமாக அறிவித்த போது இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் திரண்டிருந்து ஆண்டவர் கேட்கிற தேசிய நெடுஞ்சாலையை மறித்து நடு ரோடிலே உணவை தயாரித்து சாமியான பந்தல் போட்டு தேசிய நெடுஞ்சாலையை சாலை மறியல் செய்த வரலாறு ராசிபுரம் நகரத்துக்கு மட்டும்தான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட போராளிகளுக்கு முதல்வருக்கு கருப்பொடி காட்டும் போராட்டத்தை அறிவிப்பதற்கு ஒரு நிமிடம் போதும். ஆனால் அரசியல் நாகரீகம் கருதி தமிழகங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலே இன்றைய தினம் அமைதியான வழியிலே கருப்பு பேச்சு அணிந்து தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம். சாராய கடை கொண்டு அனப்பாளையத்தில் வச்சுக்க, டாஸ்மாக கொண்டு அனப்பாளையத்தில் வச்சுக்க, குடிப்பழத்தை கொண்டு ஏசி பாரை கொண்டு அனப்பாளையத்தில் வச்சுக்க, மருத்துவமனை அனப்பாளையத்தில் மாற்றாத, பஸ் ஸ்டாண்டை மாற்றாத, ராசிபுரம் புதிய பேருந்தை மாற்றுவதற்கு முயற்சி செய்தால் விளைவுகள் சட்டத்திற்கு உட்பட்டு மிக கடுமையானதாக இருக்கும் என்கின்ற எச்சரிக்கையை தமிழக அரசிற்கும் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிற சின்ன பையனுக்கு சில்லற பையனுக்கு சொல்லி இந்த போராட்டத்தை இன்றைய தினம் நிறைவு செய்கின்றோம். இந்த ஆன்லைன் வழியாக டெண்டர் எடுக்கக்கூடிய ஒப்பந்ததாரருக்கு ஒரு வழியாக
டெண்டர் எடுக்கக்கூடிய ஒப்பந்ததாரருக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்றோம். 40% லஞ்சம் கொடுத்து ராசிபுரம் புதிய பேரூராட்சியில 10 கோடி ரூபாய் கட்ட ஆரம்பிக்கிறோம். 50 கோடி ரூபாய் கட்டி முடிக்க போறோம். 10 கோடி ரூபாய் வேலையை இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். கட்ட எடுக்க போறோம். 50 கோடி ரூபாய் இந்த வேலையை முடிக்க போறோம். 40% நம்ம ஆட்டையை போட போறோம். நினைச்சு ஒப்பந்ததாருக்கு ஒரு செய்தி சொல்றோம். நீதான் மோதவரையர் ரோடு போட்ட, இன்னும் ஒழுங்கா ரோடு போடல. சட்டத்தை மீறி ஒப்பந்தத்தை மீறி மிகப்பெரிய கொள்ளையை மோதமலை ரோடு அடிச்சிருக்கிற. நைனாமலைக்கு ரோடு போடுறது அதே ஒப்பந்ததாரர் தான். இன்னும் பல கோடி ரூபாய் நைனாமலை ஆட்டையை போடலாம் திட்டம் போட்டு வச்சிருக்கிற. அந்த ஊழல் எல்லாம், அந்த ஊழல் பட்டியல் எல்லாம் எங்கள் கையிலே ஆவணமாக ஆதாரமாக இருக்கின்றது. ஒப்பந்தம் வாங்கியதிலிருந்து ஊழல், அத்தனை ஊழல் பட்டியலும் எங்களுடைய அன்பு தம்பிகள் கையிலே, சட்ட ஆயுதம் ஏந்திருக்கூடிய 10 ரூபாய்க்கு தோழமைகள் கையிலே, ராசிபுரம் நகர மக்கள் கையிலே இருக்கின்றது. அருமை ஒப்பந்ததாரர்களே, 50 கோடியில 20% 40% ஆட்டையை போடலாம் நினைச்சு ஒப்பந்தத்தை இன்னைக்கு ஆன்லைன்ல எடுக்க போற. எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா. எப்படி நீ பஸ் ஸ்டாண்ட சட்டத்துக்கு உட்பட்டு கட்டுறான்னு பாத்துறோம். தமிழ்நாட்டில் எந்த ஊரை நீ வேலை செஞ்சினாலும், எந்த ஊரை நீ ஆட்டையை போட்டினாலும் அங்க 10 ரூபாய் வரும், 10 ரூபாய் ஏக்கம் வரும், ஆர்டிஐ வரும், பெட்சன் வரும். சாப்பாட்டுல, உன்னுடைய ஊழல் சாப்பாட்டுல மக்கள் பணத்தை கொள்ளையடித்து ஒப்பந்ததாரர் செய்யக்கூடிய வேலையில் மண்ணை வாரி போடுவதற்கு சட்டப்படி தயங்க மாட்டோம் என்கின்ற எச்சரிக்கையை ஒப்பந்ததாரருக்கு இந்த போராட்டத்தின் வாயிலாக சொல்லி, இந்த போராட்டம் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டத்தை நோக்கி எங்களை கொண்டு போய் செல்லக்கூடிய வேலையை தமிழக அரசும் ராசிபுரம் நகரிலே அதிகாரத்திலே இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிற சின்ன பையன் சில்லற பையன் நினைச்சிடக்கூடாது. நாங்கள் ஏற்றிருப்பது சட்ட ஆயுதம். சட்டத்திற்குட்பட்டு சட்டத்தை மீறுவோம். அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்கிவிடக் கூடாது என்கின்ற செய்தியை எச்சரிக்கையாக சொல்லி எங்களுடைய போராட்டத்தை ஒரு தடை போடுவதன் மூலமாக, காவல்துறை அனுமதி மறுப்பதன் மூலமாக தடுத்துவிட முடியாது. ராசிபுரம் நகர மக்கள் சுதந்திர போராட்டத்திலேயே வெறிகொண்டு காந்தி வழியிலே இயங்கியவர்கள். தமிழ்நாடு முழுவதும் வாய்ப்பூட்டு சட்டம் போட்ட பொழுது ராசிபுரத்தை சார்ந்த டாக்டர் வரதராஜன் நாயுடு என்பவர்தான் அந்த வாய்ப்பூட்டு சட்டத்தையே உடைத்தவர். அப்படிப்பட்ட மண் ராசிபுரம் நகரமன். இந்த 30 கட்டிபிடிச்சி ஆக்கியெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், தடை உத்தரவுகளும் பயப்பட மாட்டோம் என்கின்ற செய்தியை காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் சொல்லி இந்த போராட்டத்தை நிறைவு செய்தோம். எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டத்திற்கு தள்ள வேண்டாம் என்கின்ற கோரிக்கையோடு இன்றைய ஆன்லைன் டெண்டரை ரத்து செய்ய வேண்டும். ஒப்பந்ததாரர் உன்னுடைய பணத்தை கொண்டு போடுற, எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்கின்ற செய்தியை சொல்லி எங்களுடைய உணர்வு, ராசிபுரம் நகர மக்களுடைய உணர்வு, பேருந்து நிலையத்தை எக்காரணத்தை கொண்டும் மாற்றக்கூடாது, மாற்ற அனுமதிக்க மாட்டோம். சாத்திய வழியிலே, காந்திய வழியிலே போராடி கொண்டிருக்கிற நாங்கள் காந்திய வழியிலே சட்ட ஆயுதம் ஏற்றக்கூடிய சூழ்நிலையை தமிழக அரசு உருவாக்கக்கூடாது என்கின்ற செய்தியை இந்த போராட்டத்தின் வாயிலாக சொல்லி நிறைவு செய்து நன்றி, வணக்கம்.